வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா பெரும்பள்ளம் அணை, அதாவது கடம்பூர் போகிற வழியில் சத்தியமங்கலத்திலேருந்து அத்தானி போகிற ரோட்டில் ஒரு 4 ரோடு வரும். அந்த 4 ரோட்டில் லெஃப்ட்டு திரும்பினோம்னா கடம்பூருங்கிற ஒரு மலைக்கு போக முடியும். அதில் வந்துட்டு கெம்பநாயக்கம்பாளையம்னு ஒரு ஊர் வரும். அந்த கெம்பநாயக்கம்பாளையத்தை தாண்டி கொஞ்சம் தூரம் போனோம்னா லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா பெரும்பள்ளம் அணைன்னு ஒரு போர்டு இருக்குது. அந்த நேர் லெஃப்ட்டில் திரும்பினோம்னா பெரும்பள்ளம் அணைன்னு ஒரு அற்புதமான ஒரு டேம் இருக்குது. சின்ன டேம் தான், ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. டேமு சுற்றியுமே மலையிலேருந்து வர அந்த தண்ணீர் தான், நீர்வீழ்ச்சியிலேருந்து வர தண்ணீர் தான் தேக்கி வச்சு ஒரு சின்ன டேம் இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அந்த டேம் போகிற வழியே பார்க்குறக்கு அவ்வளோ இயற்கை காட்சிகள் அற்புதமாக இருக்கிற ஒரு மலை தான் அது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போகிற வழியில் பூராமே பார்த்தீங்கன்னா அந்த மலையோட அழகு வந்து உங்களை அவ்வளோ அற்புதமாக பிரமிக்க வைக்க. நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரு நட போய் பார்த்துட்டு வரலாம். அந்த டேம் வந்து உங்களுக்கு அவ்வளோ சின்ன டேம் தான், பார்க்குறக்கு கொஞ்சம் சின்னதாக இருந்தாலுமே பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டேமுக்கு தான் போயிட்டுருக்குறோம். இப்போ போகிற வழியிலலாம் பார்த்தீங்கன்னா சுற்றியுமே பூரா தோட்டங்க தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா விவசாயம் இங்கே வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. விவசாயம் பார்த்தா தென்னை மரம் வந்து தண்ணி அப்பப்போ இல்லாமல் போயிருமா என்னன்னு தெரியல. டேம் பக்கத்தில் இருக்குது, ஆனால் மரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தென்னை மரங்களெல்லாம் வந்து வாடின மாதிரி தெரியுது. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல. போனோம்னா ஒரு சின்ன ஊர், அந்த ஊரை தாண்டினோன்னே பார்த்திங்கன்னா சுற்றியுமே பாருங்கள் அந்த மலையொட்டி இப்போ நாம் கிட்டத்தட்ட அந்த டேம் கிட்ட வந்தாச்சு. பாருங்கள் அந்த டேம் கிட்ட அது ஒரு என்ட்ரன்ஸு டேம்குள்ளே போகிறக்கு. பாருங்கள் டேம்குள்ளே போகிறக்கு ஒரு என்ட்ரன்ஸு. நம்ம அப்படியே இந்த வழியில் போனோம்னா டேமோட பிற்பகுதி வரைக்கும் கூட போகலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இங்கேருந்தே பாருங்கள் உங்களுக்கு அந்த டேம் தெரியுது. பாருங்கள் அந்த டேம் நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மலை அதுக்கு பின்னாடி இருக்குது. அந்த மலை வழியில் தான் உங்களுக்கு தண்ணீர் வர்றதை அங்கே தேக்கி வச்சு இங்கே ஒரு சின்ன ஒரு அணை மாதிரி வச்சுருக்குறாங்க. இதான் பெரும்பள்ளம் அணை. இந்த ஊர் பேர் பெரும்பள்ளம் அணை. பாருங்கள் இப்போ நம்ம அந்த டேம் கிட்டவே வந்தாச்சு. பாருங்கள் டேம் கிட்ட வந்தாச்சு. டேமில் பார்த்திங்கன்னா ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடில் 2 பக்கமே டேம் தான். நாம் இப்போ அதில் லெஃப்ட் சைடில் திரும்புகிறோம். லெஃப்ட் சைடில் திரும்பினோம்னா நேராக அப்படியே போயிட்டே இருக்கலாம். போனோம்னா ரொம்ப தூரத்துக்கு வரும் டேமு. இப்போ நாங்கள் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் டேமில் மேலே போய் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு இடத்துல நின்று அங்கே ஒரு படிக்கட்டு இருக்குது. அந்த படிக்கட்டு வழியாக நாங்கள் மேலே போய் உங்களுக்கு அந்த டேமோட உள்ள தண்ணீர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நாங்கள் இப்போ இங்கேருந்து பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் டேமுக்கு பின்னாடியுமே போனதை எடுத்துருக்குறோம். இப்போ நீங்கள் பாருங்கள், நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த டேமுக்கு மேலே போகிறத பார்ப்பீங்க. இப்போ நாங்கள் வந்து அந்த டேமோட நடுப்பகுதிக்கு வந்துட்டோம். டேம் வந்து ரொம்ப நீளமாக கிட்டத்தட்ட பார்த்தா 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது. அந்தளவுக்கு தூரமாக அந்தளவுக்கு நீளமாக மலையை சுற்றி தடுப்பணை கட்டி வச்சுருக்குறாங்க. பாருங்கள் நாம் வந்தாச்சு, கிட்ட வந்தாச்சு. இங்கே ஒரு படிக்கட்டு இருக்குது. அந்த படிக்கட்டு வழியாக நீங்கள் வண்டி நிறுத்திட்டு நம்ம இந்த படிக்கட்டு வழியாக மேலே ஏறி போய் உங்களுக்கு நாங்கள் அந்த டேமோட உள்பகுதி மேலே டேமோட மேற்பகுதி அதையெல்லாம் காமிக்கிறோம். பாருங்கள் இப்போ படிக்கட்டு வழியாக நம்ம மேலே ஏறுறோம். இந்த இடத்துல வந்தோம்னா நம்ம மேலே ஏறுறதுக்கு வழி இருக்குது. நம்ம மேலே போய் டேமை பார்க்கலாம். இப்போ அங்கே போய் அந்த மேலே போய் டேம் பார்த்து அங்கே மேலே வந்துட்டு மேலே ஏறி 2 சைடில் டேம் எப்படி இருக்குது உள்ள தண்ணீர் வந்து. ஆனால் இப்போ வந்து இவ்வளோ நாளாக வறட்சி இருந்ததுனால தண்ணீர் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இந்த டேமுக்கு வந்துட்டு யானைகளெல்லாம் வந்து நைட் டைமில் வந்து தண்ணீரெல்லாம் குடிக்கிறதுக்கு வரும்னு கேட்குறவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள் இப்போ நாங்கள் அப்படியே மேலே படிக்கட்டு வழியாக மேலே ஏறி போகிறோம். மேலே ஏறி போனோம்னா அங்கே டேமு 2 சைடுமே பார்க்கலாம். பாருங்கள் இந்த டேம் வந்து 2 சைடு பாருங்கள். இந்த பக்கமும் பாருங்கள் டேமில் வந்து தண்ணீர் குறைவாக தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாளாக வறட்சியாக இருந்ததுனால இந்த தண்ணீரை தான் இங்கே விவசாயத்துக்கு பயன்படுத்திட்டு வந்துருக்குறாங்க. டேம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. சுற்றியுமே மலைக்கு நடுவில் டேமு. பாருங்கள் அந்த டேமுக்கு வந்துட்டு சுற்றியுமே மலை. பாருங்கள் திரும்பி அப்படியே 360 டிகிரிக்கு யூட்டர்ன் போட்டு காமிக்கிற பாருங்கள். உங்களுக்கு டேமில் தண்ணீர் தான் ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த டேமை சுற்றியுமே அந்த மலையிலேருந்து வர நீர்வீழ்ச்சியிலேருந்து தேக்கி வைக்கிற
தண்ணீரை வச்சு தான் நம்ம இங்கே இப்போ நாம் அந்த டேமில் மேலே இருந்து உனி கீழே இறங்கி திரும்பவும் கீழே இறங்கி அதுலேருந்து மறுபடியுமே வந்துட்டு திரும்ப அந்த டேமுக்கு பின்னாடி சைடு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு மேலேருந்து உனி கீழே இறங்கி வந்து கீழே பாருங்கள், கீழே இறங்கி வந்துட்டு உனி அப்படியே வண்டி எடுத்துகிட்டு நேராக மறுபடியும் பின்னாடி சைடில் டேமுக்கு பின்னாடி சைடில் போகலாம் அப்படின்ட்டு இப்போ போயிட்டுருக்குறேன். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா இந்த தார் ரோடு முடிஞ்சிடும். தார் ரோடு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மண் ரோடு வரும். அந்த மண் ரோட்டை தாண்டி கொஞ்சம் தூரம் போனோம்னா அங்கே ஒரு சின்ன கோயில் ஒன்றுக்கு அந்த கோயில் பூட்டி வச்சுருந்தது. இருந்தாலும் நாங்கள் அந்த கோயில் வந்து சின்ன கோயில் தான், கதவு தகர கேட்டு கதவு தான் இருந்தது. உள்ளே இருக்கிற சாமியை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து உங்களுக்காக காமிச்சிருக்கிறேன். பாருங்கள், இப்போ அந்த மண் ரோடு வந்துருச்சு. இப்போ இந்த மண் ரோட்லேருந்து அப்படியே போனோம்னா இந்த மண் ரோட்லேருந்து போனோம்னா அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா ஒரு சின்ன கேட் வரும். அந்த கேட் நேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ள ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்தல ஒரு தோட்டம் கூட இருக்குது. அந்த இருக்கிற தோட்டத்துக்கு இந்த வழியாக தான் போகணுமா அப்படிங்கிறது தெரியுது. அது எப்படி உள்ள தண்ணி ஃபுல்லாக நிற்கிற போது அந்த டேம் ஃபுல்லாக தண்ணி நம்பிச்சு அப்படின்னா அந்த தோட்டத்துக்கு தண்ணி வந்துடுமா என்ன ஏதுங்கிறது அது தெரியல. பாருங்கள், இப்போ நாம் வந்து இந்த டேமோட எண்டுக்கு வந்தாச்சு. அது எவ்வளோ தூரம் இருக்குதுங்கிறது நீங்கள் பார்த்தீங்களா? இத்தனைக்கு நாங்கள் முழு அளவும் வரல. நாங்கள் அந்த ரோட்லேருந்து லெஃப்ட் சைடு திரும்பினா அங்கே ரைட் சைட்லேயும் இன்னும் அதே அளவு தூரம் இருக்குது. இந்த டேமோட நீளம் வந்து இந்த மலையிலேருந்து அந்த மலை வரைக்கும் உங்களுக்கு அப்படியே வச்சு டேம் இது பண்ணி தடுப்பணை மாதிரி வச்சு தடுத்து மேலே டேம் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள், இப்போ நாங்கள் வந்தாச்சு. அந்த டேமோட கடைசி எண்டுக்கு வந்தாச்சு. இந்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கேட் ஒன்று இருக்குது. இந்த கேட் எப்போவுமே ஓப்பனாக தான் இருக்குது. இந்த கேட்லேருந்து அப்படியே அந்தல போனோம்னா பின்னாடி வந்து ஒரு வழி இருக்குது. அந்த வழியை போனால் உள்ள டேம்குள்ளாரே போகலாம். இப்போ டேம்குள்ளே தண்ணி நிற்கிற இடத்துக்கு போகலாம். பாருங்கள், இந்த கேட்டு வந்து இந்த இடத்துல பூட்டி வச்சுருக்குறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்தல அப்படியே நீளமாக டேம் அந்த லாஸ்ட்டு மலை வரைக்குமே கட்டி வச்சுருக்குறாங்க. நிறைய தண்ணி இங்கே தேக்கி வைக்கிறதுக்கு நல்ல அருமையான இடம் இது. பாருங்கள், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோயில் ஒன்றுக்கு, சின்ன கோயில் தான். பாருங்கள், இந்த கோயில் உள்ள ஒரு சாமி இருக்குது. பாருங்கள், இங்கே வந்து பாருங்கள், இந்த கோயில் விநாயகர் கோயில். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு அப்புறம் அந்த கோயிலில் சாமி கும்பிட்டு நாங்கள் அப்படியே கீழே உள்ள டேம்குள்ளார உள்ளே போனோம். அந்த டேம்குள்ளார உள்ளே போய் பார்த்தா தண்ணி ரொம்பவுமே கம்மியாக இருந்தது. பாருங்கள், இந்த வழியாக தான் உள்ளே போனோம்னா டேம்குள்ளேயே போயிடலாம். இந்த வழியாக டேமுக்கு அந்த பின்னாடி சைடில் ஒரு வழி இருக்குது. இந்த வழியில் போனால் டேம்குள்ளேயே போகலாம். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேம்குள்ளார தண்ணி குறைவாக தான் நின்றுட்டுருக்குது. இருந்தாலுமே அங்கே போனால் இந்த வழியில் ஒரு தோட்டத்துக்கு போகிற வழியும் இருக்குது. அது வந்து லெஃப்ட் சைடில் திரும்பணும். நாம் நேராக போனோம்னா டேம்குள்ளார போகுது. இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு மண் ரோடு திரும்புது. நேராக போனோம்னா நேராக டேம்குள்ளே போயிடலாம். நாம் டேம்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தா, ஆனால் தண்ணி ஃபுல்லாக நின்றுச்சுன்னா இது வரைக்குமே தண்ணியெல்லாம் வந்துடும். பார்த்தீங்களா, இப்போ தண்ணி இல்லாதனால ஆடு மாடுகள்லாம் மேய்ச்சிட்டுருக்குறாங்க. பாருங்கள், இப்போ நம்ம தண்ணி இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ தண்ணி இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இந்த இடத்துல நின்றுட்டு சுற்றியுமே திரும்பியுமே எல்லா பக்கம் பார்த்தா சுற்றியுமே மலை தான். அந்த மலைக்கு நடுவில் டேம். இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரு தீபகப்ப மாதிரி ஒரு மலை. அந்த மலைக்கு நடுவில் அப்படியே நிறுத்தி ஒரு அணை கட்டி வச்சுருக்குறாங்க. பாருங்கள், இப்போ நம்ம தண்ணி இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியுது, தண்ணி ஃபுல்லாக இருந்திருந்ததுன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்திருக்கு. ஆனால் சுத்தமாக தண்ணி இல்லாமல் ரொம்பவுமே குறைவாக தான் இருக்குது தண்ணி. பாருங்கள், சுற்றியுமே இந்த மலையோட அழகை பாருங்கள். நான் பேசி நீங்கள் அந்த மலையோட சுற்றியுமே 360 டிகிரியில் திருப்பி சுற்றியுமே வீடியோ எடுத்திருப்போம். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இதோடு நான் இந்த பேச்சை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இனி அதுக்கப்புறம் ஒரிஜினல் சவுண்டில் வரும்.